ஹாய் செல்லக்குட்டீஸ், நான் வந்துட்டேன். மணி என்ன 3 ஆயிட்டு 3 ஆயிட்டா நம்ம வந்துருவோம். இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க முன்னாடிலாம் பேசவே பேசக்கூடாது. இந்த இடத்துலலாம் நம்ம வாய மூடிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு வந்து சொல்ல வந்திருக்கேன். நெறைய பேருக்கு எந்த இடத்துல எப்படி பேசணுங்கிற ஒரு இங்கிதமே இல்லாம, எல்லா இடத்துலயும் பொதுவா அவங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிருவாங்க. பட் அப்படி பேசுறதுனால எத்தனை பேரோட மனசு வந்து காயப்படுது அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்லப் போறேன். இனி வரக்கூடிய எல்லா வீடியோவுமே அப்கமிங் வீடியோ ஃபுல்லாவே ஒரு 8 பாயிண்ட் வரும். ஸோ அது எல்லாமே டெய்லி ஒவ்வொன்னா நான் வந்து அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஸோ எப்பவும் போல உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு அள்ளி குடுங்க. ஓகேவா? இப்போ வீடியோக்குள்ள போகலாமா? இவங்க முன்னாடிலாம் தயவு செஞ்சு பேசாதீங்க. ஏன்னா, நம்ம ஒரு நாள் மேலே வரலாம், கீழேயும் போகலாம். ஆனா அவங்க முன்னாடி நம்ம பேசும்போது அவங்க வந்து ரொம்ப வருத்தப்படுவாங்க. நெறைய பேர் சொல்லுவாங்க, அதாவது இப்போ ஒரு அப்பா வந்து தன் பையனுக்கு ஃபீஸ் கட்டவே முடியாத கண்டிஷன்ல கவலைப்பட்டு ஒவ்வொரு இடத்துல கடன் வாங்கி ஃபீஸ கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவர்ட்ட போய் நின்னுட்டு, என் பையன் இந்த ஸ்கூல்ல படிக்கிறான், அந்த ஸ்கூல் வேன் வரும், ஏசி பஸ் அது வரும், இது வரும், ஃபாரின் ட்ரிப் போகும், அப்படி இப்படின்னு சொன்னா, அந்த அப்பாவோட மனசு என்ன பாடுபடுங்கிறது இந்த அப்பாவுக்கு தெரியாமலே போயிடும். ஏன்னா, இவர் வந்து ஜஸ்ட் ஒரு இது விஷயமா போய் சொல்லிட்டு போயிடுவாரு. பட் நைட்டு தூக்கமே இல்லாமல் தவிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கஷ்டப்படுற அப்பாவாக தான் இருக்கும். நம்ம பிள்ளைய நம்மளால் இந்த அளவுக்கு கொண்டு வர முடியலையே, நம்ம இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோமே, நம்ம பிள்ளையும் நல்லா இருக்கணுமே, நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும், இப்படி தான் எல்லா பேரண்ட்ஸுமே நினைப்போம் இல்லையா? ஸோ இப்படி நினைக்கும் போது நம்மளை யாராவது ஒருத்தர் இப்படி வந்து பேசும்போது நம்ம மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்படும் அப்படிங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி வந்து சொல்ல வந்திருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னுடைய வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. ஸோ யார்கிட்டையுமே இந்த மாதிரி பேசாதீங்க. பேசுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிச்சு பேசுங்க. நம்ம யார் முன்னாடி பேசுகிறோம், இந்த இடத்துல பேசலாமா பேசக்கூடாதான்ட்டு. மெயின் பாயிண்ட் இன்னைக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏழைக்கு முன்னாடி நின்று கொண்டு உங்களோட செல்வத்தை பற்றி பேசவே பேசாதீங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். ஏன்னா அந்த உலகத்தில் பணம் இருக்கிறவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பணம் இல்லாதவங்க மனசில் எப்படி விழுகும்னா ஒரு சுமையாக தான் போய் விழும். ஏன்னா பணம் இருக்கிறவன் ஆச்சு பூச்சி காய்ச்சின்னு சொல்லிட்டு போயிடுவான். பணம் இல்லாதவே அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுவான். ச்சே, நம்ம கையில் இல்லையே, நம்ம கையில் இருந்தாலும் நம்மளும் ஒரு இடத்துல நல்லா இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஆசை வரும். ஒருத்தர் வேலையே இல்லாமல் கடன் குடும்ப பிரச்சனைலாம் சிக்கிக்கிட்டு இருக்கான்னு வைங்களேன், அவங்ககிட்ட போய் நான் இந்த மாதம் வேறு காரே மாற்றிட்டேன்டா, வீடு ரொம்ப காஸ்ட்லி, பண கஷ்டமாக, எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஜிஜிபி, நான் எனக்கு மாதம் 1,50,000 சம்பாதிக்கிறேன்ப்பா போய் அவளைங்க சொல்லிட்டு போயிடும். ஏன்னா அதுக்கான ஒரு காலத்தில் எப்படி கடந்துச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு தான் தெரியும். இதில் நான் ஒரு ரியல் ஸ்டோரி வந்து சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையன்னா ரொம்ப கஷ்டப்பட்டான். அவங்க ஃபேமிலியில் அவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேறி இப்போ வந்து நல்லா இருக்கிறாங்க. அவங்க அண்ணன் தங்கச்சி எல்லாரும் கூடயும் நல்ல ஃபேமிலியோடு நல்லா இருக்கிறாங்கன்னு வைங்களேன். பட் அந்த பையனுக்கு இப்போ வந்து என்ன ஒரு பெருமை வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இப்போ காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு திமிர் பேச்சு வந்துருச்சு. ஃபஸ்ட்டு 10,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கும்போது இருந்த இது வந்து ரொம்ப பாசமாக இருந்தான் குடும்பத்துக்குள்ளே. இப்போ சார் வந்து ரூ. 1,50,000 ரூ. 2,00,000 மாதம் மாதம் நமக்கு வந்து அவங்க எடுக்க டேர்ன் ஓவர் பண்ணுறாரு. அந்த டேர்ன் ஓவர் பண்ண உடனே அவங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம், அப்பா ரூ. 1,00,000 எனக்கு அதெல்லாம் ஜுஜுபி மீட்ரு, நான் மாதமே ரூ. 1,50,000 எடுக்கிறேன், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படிங்கிறான். ஒரு காலத்தில் ரூ. 10,000 எடுக்கிறதே பெரிய விஷயமா இருந்தவன் அவனோட திறமையால வளர்ந்துருக்கான், அது வேற விஷயம். அது வந்து சொல்கிற இடம் எங்கே, எப்படி சொல்லணுங்கிற முறை என்ன, அதுங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். முறையே இல்லாமல் ஈஸியாக என்னால் மட்டும்தான் முடிஞ்சிச்சு, என்னுடைய இதால் தான் முடிஞ்சிச்சு, இது மாதிரி என்ன மாதிரி யாராலே வர முடியாது, நீலாம் இப்படி கஷ்டப்படுறேன்னு சொல்லக்கூடாது யார்கிட்டையுமே. ஏன்னா அது நமக்கு வந்து சாதாரண பேச்சு, ஆனால் அது அவனுக்கு வந்து அவமானம், தாழ்வுணர்ச்சி, மனசே உடஞ்சி போகிற அளவுக்கு வலிக்கும். ஏன்னா இன்னும் அதே 10,000 சம்பளத்தில் வாங்குறவங்க லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே 1,50,000 டேர்ன் ஓவர் பண்ண முடியாது இல்லையா? இப்பவும் 10,000 வாங்குறவங்களும் இருக்காங்க, 15,000 வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ பெருமை பேசுகிறது உங்களை பெரியவனா காட்டவே காட்டாதுப்பா. அதுக்கு பதிலாக என்ன தெரியுமா தெரியும், மனசு இல்லாதவனா காட்டும், மனித நேயம் இல்லாதவனா தான் காட்டும். ஏன்னா மனசு இருக்கிறவன் பக்கத்தில் இருக்கவன் என்ன நினைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பான். மனசே இல்லாதவனா எவன் என்ன நினச்சா என்ன, நான் நல்லா இருக்கேன் அது இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திமிரை காட்டுவாங்க. உண்மையான பெரிய மனசு இருக்கிறவங்க எப்படி தெரியுமா பண்ணுவாங்க, தன்னோட உயரத்தை வந்து கீழே இருக்கிறவங்கள வச்சு அளக்கவே மாட்டாங்க. தன்னுடைய உயரம் எவ்வளோதான் பறந்துக்கிட்டே இருந்தாலும் சரி, கீழே இருக்கவங்களே மதிப்பாங்க. அவங்க முன்னாடி என்ன பேசணும் பேசக்கூடாதுன்னு அவங்களுக்கு நல்லா புரியும். அதை தான் நான் இப்போ வந்து சொல்ல வந்திருக்கேன். இந்த உலகத்தில் சில பேர் பசியோட தூங்கிட்டு இருக்காங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிறைய மக்கள் நைட்டு சாப்பாடு இல்லாமல் ஒருவேளை சாப்பாடு மட்டும் கிடச்சி அந்த பசியோட தூக்கத்தை கழிக்கிறவங்க கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் நின்று நான் பிரியாணி சாப்பிட்டேன், ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன்னு சொன்னால் அவங்களால அதை தாங்க முடியுமா? கண்டிப்பாக தாங்க முடியாது. அவங்க வந்து ரொம்ப வருத்தப்படத்தான் செய்வாங்க. அதே மாதிரி தான் கடனோட வாழ்கிற வாழ்க்கையும். அவங்க வந்து அனாவசியமான செலவுலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, பட் அவங்களுக்கு கடனோட இருக்கிற வழி இருந்திருக்கும். சில பேர் நாளைக்கு என்ன ஆகுங்கிற பயத்தோடையே மூச்சு விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க முன்னாடிலாம் போய் நம்மளோட வசதியை பற்றி பேசுகிறோன்னு வைங்களேன்,
அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நமக்கு வந்து அது ஒரு ஜஸ்ட்டு ஒரு பேச்சு அவ்வளோதான். நம்ம பேசிட்டு அந்த இடத்த விட்டு தூரம் நகண்டு வந்துருவோம். பட் அது அவங்க மனசை வந்து அவ்வளோ கஷ்டப்படுத்தும். ஸோ ஏழைக்கு முன்னாடி நின்று யாருமே எப்போவுமே எதையுமே பேசாதீங்கப்பா. பேசுனீங்கன்னா அது அவங்களுக்கு தான் கஷ்டப்படுத்தும். எப்படி சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன். ஏன்னா காலில் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் வைங்க, காலில் செருப்பு இல்லாதவங்ககிட்ட போய் நம்மளோட பிராண்டட் ஷூவை பற்றி பேசினா அவன் என்ன நினைப்பான், இங்கே பேர் நான் செருப்புக்கே வழி இல்லாமல் இருக்கேன், அவன் என்கிட்ட பிராண்டட் ஷூ வந்து பேசுகிறான், எல்லாம் தலையெழுத்து அப்படின்னுவான். அடுத்த வேளை சோத்துக்கே கஷ்டப்படுறவங்ககிட்ட போய் ஹோட்டல் சாப்பாடு போய் பற்றி பேசக்கூடாது. வாழ்க்கையில் உடஞ்சி இருக்கிறவங்ககிட்ட போய் உன்னோட சக்ஸஸை ஓவராக சீன் போட்டு போய் பேசக்கூடாது. நான் இப்படி பண்ணினேன், நான் நல்லபடியாக இருக்கேன்ப்பா, நீயும் பண்ணு, உன்னோட திறமையால் நீ வருவே அப்படிங்கிறது வந்து வேறு. இங்கே பாரு நான் அப்படிலாம் இருந்தேன், இப்படிலாம் இப்போ பார்த்தியா நான் எப்படி இருக்கேன், நீ இன்னும் இப்படியே தான் கிடக்குற அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லட்டா, நாங்கள் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடின்னு வைங்களேன், என்னுடைய பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்க அந்த அக்காளுக்கு வந்து ஒரு பெரிய கம்மலும் ஒரு மாட்டியும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்போ நாங்கள் எல்லோரும் வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்னை உள்ளே கூப்பிட்டாங்க. ஏம்மா இங்கே வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த இடத்துல நான் சொன்னேன், அக்கா சூப்பராக இருக்குக்கா, வேறு லெவலில் இருக்குது இந்த கம்மல். ஏன்னா அப்போ தான் அந்த கம்மல் வந்து புது மாடலு. அப்போ நான் சொன்னேன், அக்கா வேறு லெவலில் இருக்குங்க. அப்போ வந்து என்கிட்ட கம்மல் எதுவுமே கிடையாது. நான் ஒரு கவரிங் கம்மல் தான் போட்டிருக்கேன். என்கிட்ட எந்த கம்மலுமே கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோன்னு வைங்களேன். அப்போ நான் ரொம்ப ஆசையாக சொன்னேன், அக்கா செம்மையாக இருக்குக்கா, வேறு லெவலில் இருக்குக்கா, நீங்கள் இதை கல்யாண வீட்டுக்கெலாம் போட்டு போகிறீங்க, எல்லோரும் உங்களை தான்க்கா பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்ன நீ இன்னும் இப்படியே தான் இருக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, இன்னும் உன் புருஷன் அதே வேலையில் தான் இருக்கிறாரு, நீயே இதே வேலையில் தான் இருக்க, ஒன்றும் முன்னேறுற மாதிரியா தெரியல, என்னை பற்றியா அடுத்தடுத்து நாங்கள்லாம் அப்படியே முன்னேறி போய்கிட்டே இருக்கிறோம். இங்கே பாரு, அப்போ நான் வந்து மாசமாக இருந்தேன், கன்சீவாக இருந்தேன், சரிங்களா. அப்போ அவங்க வந்து சொன்னாங்க, இங்கே பாரு நாங்கள் ஒரு பிள்ளையை பெற்றோம், அந்த பிள்ளைக்கு நகையெல்லாம் சேர்க்க ஆரம்பித்தோம், அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பொன் குழந்தை, நகையெல்லாம் சேர்க்க ஆரம்பித்தோம், நாங்கள் எவ்வளோ ஜாலியாக இருக்கணும் பார்த்தியா, நினச்ச நேரம் எங்கேனாலும் போவோம், காரில் தான் போவோம், பஸ்லலாம் போகவே மாட்டோம், பஸ்ஸெலாம் எங்களுக்குலாம் ரொம்ப அலர்ஜி, இந்த மாதிரிலாம் நகைலாம் உன்னால் எடுக்க முடியுமா அப்படின்னாங்க. அப்போ வந்து ஒரு பவுன் வந்து என்ன ரேட்டுக்கு இருந்துச்சுன்னு சரியாக ஞாபகம் இல்லை, 15,000 20,000 அவ்வளோதான் இருந்துச்சு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ 15 வருஷம் இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடி 2012 13 ஸ்டார்ட்னா பார்த்துக்கங்களேன். அப்போ எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. அந்த அண்ணன் கேட்டது, என்ன அந்த அண்ணன் இப்படி சொல்லிட்டாங்க டக்குன்னு, அவங்க எடுத்துருக்குறாங்க ஓகே, நல்லா இருக்கிறாங்க ஓகே, அதையே என்னையே குத்தி காட்டணும், நான் என்ன பண்ணினேன் அவங்கள, நான் ஒன்றுமே பண்ணலையே, அக்கா நல்லா இருக்கு வைக்க தான் சொன்னேன். இங்கே பாரு நாங்கள்லாம் முன்னேறிட்டே இருக்கோம், நீ இன்னும் இந்த ஓட்டக்கம்மலை தான் போட்டுக்கிட்டு இருக்கா, அது அத்தனை வாட்டி கண்ணி விட்டுக்கிட்டே இருக்குது, தான் போட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக போச்சுச்சே, நம்மளும் இப்படி கேவலப்படுத்துகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ என்னென்னா எனக்கு வந்து போடுறதுக்குன்னு ஒத்த கம்மலாவது வச்சுருக்கிறேன். அந்த அக்கா என்ன பண்ணாங்கன்னா, அந்த அண்ணன் குடிச்சு அந்த கம்மலை கூட இப்போ விற்றுட்டாங்க. இப்போ கம்மலே இல்லாமல் தான் இருக்கிறாங்க. அவங்களும் இப்போ வரைக்கும் என் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. அது நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். யாரையுமே மேலேயும் கீழே நம்ம வந்து நினைக்கக்கூடாது. நான் இப்போ என்னை பற்றி பெருமையாகவும் சொல்லலை, அவங்கள பற்றி தாழ்மையாகவும் சொல்லலை. நம்ம பேசும்போது நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு விடணுமே தவிர, நீ இன்னும் இப்படியே தான் இருக்க, என்னைய பாரு, என்னைய பார்த்தாவது முன்னேறு, நாங்கள்லாம் வேறு லெவலில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களோட மனசை வந்து கஷ்டப்படுத்தும் போது அன்னைக்கு நைட்டில் நான் சுத்தமாக தூங்கவே இல்லை. என் பையன் வந்து வயிற்றில் 8 மாதம், அன்றைக்கி விடிய அழுதுகிட்டே இருந்துச்சு. நம்மளோட நிலைமையை ஆண்டவன் இவ்வளோ கஷ்டப்படுத்தி வச்சுருக்கானே, நம்ம அப்படி என்ன பாவம் பண்ணோம், அடுத்தவங்களாம் நம்மளை வந்து சிரிக்கிற லெவல்லையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவுடைய கிருபையால் இப்போ வந்து எனக்குன்னு ஒரு கம்மல் இருக்குது, போதும். ஒரு கம்மலே எனக்கு பெரிய விஷயந்தான். நான் வந்து பெரிய லெவலில் ஆசைப்படணுன்ட்டு நான் ஆசைப்பட போகிறதில்ல. நான் எப்போவுமே அப்படி தான், அப்பவும் அப்படி இப்போ அப்படி சிம்பிளாக இருந்தால் போதும். வருஷத்துக்கு ஒரு சாரீ, வருஷத்துக்கு 2 நைட்டி, 2 3 நைட்டி எடுப்பேன்னு வைங்களேன், அவ்வளோதான். நிறைய துணிகளையும் போட மாட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நகையில் போட ஆரம்பித்தேன். ஏன்னா அவ்வளோ துணியை விட, ட்ரெஸ்ஸை விட எல்லோரும் மதிக்கிறது நகையைத்தான் மதிக்கிறாங்க. ஸோ அதில் வந்து மாற்றியாச்சு. ஸோ இதெல்லாம் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏழைங்க வந்து வாயை திறந்து கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க, சிரிப்பாங்க, இல்லைன்னா அழுகுவாங்க. நான் வந்து அந்த இடத்துல அழத்தான் செஞ்சேனே தவிர, நான் அவங்கள வந்து சிரிக்கிற அளவுக்குலாம் நான் ஒன்றும் பெரிய தியாகிலாம் கிடையாதுப்பா. அவங்க முன்னாடி சிரிச்சுட்டு வெளில வந்துட்டேன். வீட்டில் வந்து நான் அவ்வளோ சொல்லி அழுதேன் என் ஹஸ்பண்ட்ட. ஸோ அதனால் மனசுக்குள்ளே சுக்கான் நொடிஞ்சு போயிடுவாங்க. அவங்ககிட்டலாம் அந்த மாதிரி சொல்லாதீங்க. உங்கள் செல்வம் உங்களை வந்து பெரியவனாக காட்டாது. உங்களோட மௌனம் மட்டும்தான் உங்களை வந்து பெரிய மனுஷனாக காட்டும். ஸோ புரியாத இடத்துல பேசுறதுக்கு பதிலாக புரிஞ்ச இடத்துல அமைதியாக இருக்கிறதா 1000 மடங்கு அழகுமா. புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு வார்த்தை வந்து வெல்லுங்க, ஒரு வார்த்தை வந்து கொல்லுன்னு சொல்லுவாங்க. ஒரு உயிரை வந்து உடைக்கிற அளவுக்கு வந்து சொல்கிற சொல்லலாம் இது மாதிரி தான். நீ இன்னும் இப்படியே தான் இருக்க, நான் வந்து முன்னேறிட்டேன் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கஷ்டமான வார்த்தை. நீயும் முன்னேறடா, உனக்கு திறமை இருக்குது, உன்னால் முடியும், நீ கண்டிப்பாக ஒரு நாள் நல்லபடியாக வருவ அப்படிங்கிறது உங்களை வந்து மோட்டிவேஷன் பண்ணுறது. நீ இன்னும் இப்படியே தான் கிடக்கிற, என்னை இத்தனை எல்லாம் முன்னேற போய் அப்படின்னு நம்மளை அசால்ட்டாக ஒரு ஏளன பார்வை பார்த்துட்டு போகிற இடம், அந்த வலி வந்து எங்கேயுமே நம்ம வந்து சொல்லி பார்க்கவே முடியாது. அந்தளவுக்கு வந்து ஒரு கஷ்டத்தை கொடுக்கும். நம்ம சிரித்து பேசுகிற ஒரு வார்த்தை வந்து ஒருத்தருக்கு இரவு முழுக்க கண்டிப்பாக தூங்கவே விடாது. இதெல்லாம் என்னோடய அனுபவம். நைட்டு விடிய தூங்காமல் நான் அழுதுகிட்டே இருந்தேன். வயிற்றில் 8 மாத பிள்ளையோடு உட்காந்து அழுதுருக்கேன்.
ஏன்னா அவங்க சொன்ன அந்த வார்த்தையில ரொம்பவே நோகடிச்சுது. ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறேன், ஏழைங்க முன்னாடி எப்போவுமே உங்களோட செல்வத்தை பற்றி தயவு செஞ்சு பேசாதீங்க. ஏன்னா ஏழைகள் எப்போவுமே ஏழையாக இருக்க மாட்டாங்க. ஒரு நாள் அவங்களுக்கும் ஆண்டவன் புண்ணியத்தில் ஏதாவது ஒரு மிராக்கிள் நடக்கலாம், கண்டிப்பாக நடக்கும். நடக்கிறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்பையுமே ஆண்டவன் கொடுக்குறதுக்கே எல்லாருமே துவா செய்வோம், ஓகேவா? அதனால தான் சொன்னாங்க, ஏழை முன்னாடி நின்று பேசவே கூடாது. நமக்கு அது ஒரு பேச்சு, அவங்களுக்கு அது ஒரு வழி. இதை புரிஞ்சுக்கிட்டாலே நிறைய பேர் ஏழை முன்னாடி பேசவே மாட்டாங்க. ஆனால் சில பேர் இருக்கிறாங்க, நம்ம என்ன தான் சொன்னாலும் சரி தான், எருமாட்டில் மழை பெஞ்ச கதை மாதிரி அவங்க சொல்கிறதே தான் சொல்லுவாங்க. நம்ம சொல்கிறது அவங்க காதில் ஏறவே செய்யாது. அந்த மாதிரி உள்ள ஆட்களெல்லாம் நம்ம தண்ணி தெளிச்சு விட்டுறணும். அவங்க நம்மளை தண்ணி தெளிக்கிற முன்னாடியே நம்மளே விட்டுறணும். சே, அவன் கேரக்டர் இதான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டு போயிட்டே இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். யாரெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க, பண்ணுறத வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுங்கள். ஏன்னா நான் இந்த மாதிரி தான் என்கிட்ட பேசுனதை நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஸ்டோரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் நம்மள மாதிரி யாராவது இருக்கிறாங்களா இல்லையான்ட்டு. வீடியோ பிடிக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி யார் யார்ட்டெல்லாம் பேசக்கூடாதுங்கிற அப்கமிங் வீடியோ டெய்லி வந்துகிட்டே இருக்கும். ஒரு 8 எபிசோட் இருக்குது, 8மே வரும். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பாய்மா. இதே மாதிரி என்னோட வீடியோவில் பார்க்கலாமா? ஓகேவா? போயிட்டு வரட்டா, பாய்மா.